Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அஸ்ஸாமின் 15வது முதல்வராக இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் அயராத உழைப்பும் செயல்படுத்திய மக்கள் நலத் திட்டங்களே அஸ்ஸாமில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க காரணம் என்று கூறப்படுகிறது. எப்போதும் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கின்றன. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற பிரதமர் மோடி வடகிழக்கு மாநிலங்களை அஷ்டலட்சுமிகள் என கூறியதுடன் 2047ஆம் ஆண்டுக்குள் விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியா லட்சிய பயணத்தில் அஸ்ஸாம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டார். அதற்கேற்ப அஸ்ஸாம் மாநில காங்கிரசின் குடும்ப மைய அரசியலை கண்டு வெறுப்படைந்த சர்மா 2015ஆம் ஆண்டு ஆகஸ்டில் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இணைந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரத்யூத் போட்டோலோய் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் பூபேன் குமார் போரா ஆகியோரையும் காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைய வைத்தார். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கும் வகையில் வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் பணியை ஏற்கனவே பாஜக முன்னெடுத்திருந்தது. அந்த வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக பாஜகவில் சேர்ந்த சர்மா நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்பை திறம்பட செய்த சர்மா அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் பாஜகவின் செல்வாக்கை அதிகரிக்க செய்தார். முதல் முறையாக அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அமைவதற்கும் காரணமாக சர்மா இருந்தார். குறிப்பாக ஒரு தேசத்துக்குள் ஒரு தேசம் என்ற வடகிழக்கு மாநிலங்களின் மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த பாரத அடையாளத்தை மக்கள் உணர்வில் ஊட்டினார். முன்னதாக 2001இல் ஜலுக்பாரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஹிமந்த பிஸ்வா சர்மா அதே தொகுதியில் 2011இல் காங்கிரஸ் வேட்பாளராகவும் 2016 மற்றும் 2021இல் பாஜக வேட்பாளராகவும் களமிறங்கி 4 முறை மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். 2001 முதல் 2021 வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்த சர்மாவை அஸ்ஸாம் மக்கள் செல்லமாக தாய் மாமா என்ற உரிமையோடு மாமா என்று அழைக்கின்றனர். கோவிட் காலகட்டத்தில் மாநில சுகாதார அமைச்சராக இருந்த சர்மா அஸ்ஸாமில் முதல் பாதிப்பு கண்டறியப்படுவதற்கு முன்பே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிகிச்சை மையங்களை அமைத்து மக்களின் உயிரை காப்பாற்றினார். மாநில முதல்வராக இருந்த காலத்தில் ஏழை குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்கும் ஒரு நொதோய் திட்டத்தையும், பெண் நெசவாளர்களுக்கு ஆதரவளிக்கும் ஸ்வாநிர்பர் நாரி திட்டத்தையும், கொரோனா பெருந்தொற்று நோய்க்கு கணவனை இழந்த பெண்களுக்கும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் ஆதரவளிக்கும் பல திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை பிரிவு ஆலையை அஸ்ஸாமில் தொடங்கினார். 2020 மற்றும் 2025 நிதியாண்டுகளுக்கு இடையில் அஸ்ஸாம் மாநிலம் மிக வேகமாக வளர்ந்து வரும் இந்திய மாநிலமாக இருந்தது. மாநிலத்தின் பொருளாதாரம் 45% வளர்ச்சி கண்டது. இந்தியாவின் கடற்கரை இயற்கை எரிவாயு உற்பத்தியில் 50% வைத்துள்ள அஸ்ஸாம் 2026ஆம் ஆண்டில் உலக பொருளாதார மன்றத்தில் அறிமுகமானது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது கடந்த 70 ஆண்டுகளில் 3 பாலங்களே கட்டப்பட்டிருந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 4 பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அஸ்ஸாமில் 60க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ள நிலையில் வடகிழக்கில் முதலாவது பகுதி அளவிலான அதிவேக ரயில் கவுஹாத்தி மற்றும் புதிய ஜல்பைகுரி இடையே இயக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு வரை 7 வழித்தடங்களில் மட்டுமே விமானங்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் அஸ்ஸாமில் இப்போது 30 வழித்தடங்களில் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கையும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் முதல்வர் சர்மா வைத்திருந்தார். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் அஸ்ஸாம் மக்களிடமிருந்த பயத்தை நீக்கி பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய சர்மா எளிதில் அணுகக்கூடிய தலைவராகவும் ஒரு சிறந்த வியூகவாதியாகவும் இருந்து வருகிறார். இந்த மக்கள் தொடர்பே அவரை மீண்டும் முதல்வராக்கியுள்ளது. பாஜகவையும் தனித்த பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்த்தியுள்ளது. வாக்குறுதிகளை செயல்படுத்தக்கூடிய ஒருவராகவும் கதாநாயகனாகவும் மக்களால் பார்க்கப்படும் ஹிமந்த பிஸ்வா சர்மா
பிரதமர் மோடியின் இன்னொரு பிம்பமாகவே தெரிகிறார். இரட்டை என்ஜின் வேகத்தில் முன்னேறி செல்லும் அசாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் $150 பில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. அறுதி பெரும்பான்மையில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி அஸ்ஸாமிலிருந்து தொடங்குகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறியுள்ளனர்.